வணக்கம்ங்க. இன்றைக்கி மார்கழியுடைய 8ஆம் நாள். இன்றைக்கி நம்ம பால்கனியில் நான் 6 மீன்கள் வச்ச கோலம் போட்டிருக்கேங்க. இதுவும் சின்ன கோலம் தான். 5 புள்ளிங்க. 5, 4, 3 இடைப்புள்ளி சரிங்களா? போட்டு காமிக்கிறேன் அந்த கோலத்தையும் பாருங்கள். இதுலேயும் 6 மீன்கள் போடுறதுனால 6 கலர் கொடுத்துருக்கேன் நான். கலர் பொடி சீக்கிரம் தீராமல் இருக்கணும்னா நம்ம ஈவனாக சில பேர் ஒரே கலரை நிறைய பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ 6 மீன் அப்படின்னா 6 கலர் போட்டுக்கலாம். அது மாதிரி போடும்போதுட்டு கலர் பொடியும் ரொம்ப நாளும் வருங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். ஒரே மாதிரி கலரே எடுக்காமல் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். லைட் கலரும் டார்க் கலரும் மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க. டார்க் கலர் பக்கத்துலேயே கொடுத்துட்டாலும் நல்லா இருக்காது. நிறைய நம்ம போடும்போதுட்டு நிறைய அனுபவங்கள் நமக்கே வரும். பாருங்கள் மீன் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 புள்ளியிலேயே நிறைய மாற்றி மாற்றி போடலாங்க. மயில், மான் எல்லாமே போடலாம். இன்றைக்கி அது மீன் மாதிரி வச்சு போட்டிருக்கேன். வால் அமைப்பு நான் குளத்தில் போட்டிருக்கிறதுக்கும் இப்போ போட்டு காமிக்கிறதும் வேறு மாதிரி போடுறேன். இப்படியும் போடலாங்க. இப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கும். அப்படியும் போடலாம். எப்படி வேணாலும் போடலாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு மீன் ஷேப் வரணும், அவ்வளோதான். பாருங்கள். அதுக்கப்புறம் உள்பக்கம் டிசைன்லாம் நீங்களே கூட மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ரெக்கைகள் வேணாலும் கூட போட்டுக்கலாங்க. நான் அதெல்லாம் சிம்பிளாக இருக்கட்டும், சின்ன குளங்கிறதுனால ரெக்கைகள்லாம் போடலை. பாருங்கள். கலர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். வாசலில் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் எனக்கு தெரிஞ்ச கோலங்களை உங்கள் கூட பகிர்றேங்க. நன்றி, வணக்கங்க.